श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुडाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमत् कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्षाणां सुलभश्रीधरः सदा। ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதினிடம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவர்களுடைய சம்பிரதாயம் என்னது அப்படிங்கிறதை நிர்ணயித்து சொல்லுவதற்காக அவதரித்தவர்கள் ஆச்சாரியர்கள். அவ்வாச்சாரியர்களிலே நடு நாயகமாக நாயக ரத்தனமாக விளங்குகிறார் சுவாமி எம்பெருமானார். அவர் ஸ்தாபித்தருளின எத்தனையோ மடங்கள், அதிலே பிரதானமாய் மிகவும் பழையதாக விளங்கக்கூடிய ஸ்ரீ யதுகிரி எதிராஜஜீயர் மடம், அதன் பட்டத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு சரமோபாய நிர்ணயம் என்று நாயனாராச்சான் பிள்ளை அனுகிரகித்த ஒரு ஆச்சரியமான கிரந்தத்தின் அர்த்தத்தை ஸ்ரீ சிம்மபெருமானுடைய அனுகிரகத்தாலே விண்ணப்பிக்க விழைகிறேன். சுவாமி நியமனத்தாலே அவ்வர்த்தம் சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் உள்ளத்தில் தங்கி அதனுடைய தாத்பரியம் புரிந்து அனுஷ்டான பர்யந்தமாக வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருக்குமாரர் நாயனாராச்சான் பிள்ளை. அவர் அருளி செய்த தமிழ் நூல் சரமோபாய நிர்ணயம். சரம என்றால் கடைசியான, இறுதியான. உபாயம்னால் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் மார்க்கம். நிர்ணயம்னால் அதை ஸ்தாபித்தல். அப்ப மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் மார்க்கம் பல இருந்தாலும் அதில் இறுதியான உயர்ந்ததான மார்க்கம் எது என்று கேள்வி கேட்டுக்கொண்டு சுவாமி ராமானுஜரே சரமோபாயம் அப்படிங்கிறத இந்த நூலாலே ஸ்தாபிக்கிறார். கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இதெல்லாம் சாத்தியோபாயங்கள், நாம பிரயத்தனப்பட்டு சாதிக்க வேண்டிய உபாயங்கள். சித்தோபாயம் பகவான் சர்வேஸ்வரன் தானே உபாயமாக இருக்கிறார். அதைத்தான் பிரபத்தி சரணாகத்தின்னு சொல்லுகிறோம். அப்போ அவர் திருவடிகளை பற்றியே மோட்சத்துக்கு செல்லுதல், அது சித்தோபாய ஸ்வீகாரம். இது ரெண்டையும் தாண்டி ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு இருக்கிறதே பஞ்சமோபாய நிஷ்டைன்னு சொல்லுகிறோம், அல்லது சரமோபாய நிஷ்டைன்னு சொல்கிறோம். நம்முடைய சம்பிரதாய ஆச்சாரிய வியாக்கியானங்களிலே பிரதம பருவா, மத்தியம பருவா, சரம பருவான்னு மூணாக சொல்லுவார்கள். பிரதம பருவம்ங்கிறது பகவானையே உபாயமாக பற்றி அவர் திருவடிகளில் கைங்கரியம் பண்ணியிருப்பதையே புருஷார்த்தமாய் பிராப்பியமாக கொள்வது. அப்போ உபாயமும் பிராப்பியமும் பெருமானேன்னு இருந்தால் பிரதம பருவம், அதான் முதல் படி. அதற்கப்புறம் நடுப்படி பாகவதர்களே அவர்கள் திருவடிகளே உபாயம், பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தம் அப்படின்னு இருக்குமானால் அது நடுவான படி. அதையும் தாண்டி ஆச்சாரியன் திருவடிகளே உபாயம், ஆச்சாரிய கைங்கரியமே புருஷார்த்தம் என் இருப்போமானால் அதைத்தான் சரம பருவான்னு சொல்கிறோம். அப்போ பிரதம பருவம் தாண்டி மத்தியம பருவம் தாண்டி சரம பருவத்துக்கு வர வேண்டும். இந்த சரம பருவம் எதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரித நமக்கு ஸ்தாபித்தருளினார்கள்ங்கிற கேள்வி வரும். சிவஜனபூர்ணத்திலே சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் இந்தந்த பருவத்தை யாருடைய பாசுரங்களை கொண்டு நிர்ணயம் பண்ணணும் என்று விசாரித்து கொள்ளுகிறார். இப்போ நாம் பொதுவாக 10 ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள். அவர்களுடைய பாசுரங்கள்லேருந்து
எந்த பருவத்தை ஸ்தாபித்து கொள்ள முடியும்? பிரதம பருவத்தை தான் ஸ்தாபிக்க முடியும். பொய்கையாழ்வாரோ பூதத்தாழ்வாரோ பேயாழ்வாரோ என் கடைசியில் அவதரித்த திருமங்கையாழ்வார் வரை எல்லாருக்கும் பகவான் தான் உபாயம், பகவான் தான் பிராப்பியம். அதனால உபாயமும் பிராப்பியமும் பகவானேன்னு சொன்னவர்கள்தான் 10 ஆழ்வார்கள். அவர்களுடைய பாசுரங்களை வைத்துக்கொண்டு பிரதம பருவத்தை ஸ்தாபனம் பண்ணிவிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் மத்தியம பருவத்தை ஸ்தாபிக்கணும், சரம பருவத்தை ஸ்தாபிக்கணும். அது யாருடைய பாட்டை வச்சுன்னு பண்ணலாம்னு சிவஜன்மோகணத்தில் விசாரம். மற்ற ஆழ்வார்கள் பாசுரத்தை வச்சுன்னு பண்ண முடியாது. ஏன்னா நாயிகாபாவத்தோடே பெருமானையே தனக்கு நாயகனாக கொண்டு தூது விடுதலோ ஊடுதலோ மடலெடுத்தலோ அனுகாரம் பண்ணுதலோ இத்தனை தூரம் நாயக்க நாயகி பாவத்தில் பகவானை நாயக்கமாக கொண்டு முன்னேறி போயிட்டார்கள் ஆழ்வார்கள். அதனால் அவர்களுடைய பாசுரத்தை வைத்துக்கொண்டு ஆச்சாரியாபிமானம் சரம பருவ நிஷ்டை அப்படிங்கிறத அறுதியிடுறது சிரமம். ஏன்னு பார்த்தால் பெருமானே ஆச்சாரியன் ஆயிட்டாரோ இல்லையோ, அவர்களுக்கு ஆச்சாரியன் உண்டு. இவர்கள் 10 பேரும் ஆச்சாரியன் இல்லாமல் பகவானை பற்றினார்கள் என்பது தப்பான முடிவு. ஆச்சாரியனே பகவான், பகவானே ஆச்சாரியன். அப்ப பெருமானையே ஆச்சாரியனாக கொண்டு விட்டபடியால் அதை தாண்டி ஒரு சரம பருவாங்கிறதுக்கு அவ போக வேண்டியதில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதம பருவம், மத்தியம பருவம், சரம பருவம் எல்லாமே ஒத்தர் பகவானாகவே இருந்துட்டார். அவரையே நாயக்கனாக பார்த்து, பாகவதனாக பார்த்து, பகவானாக பார்த்து, ஆச்சாரியனாக பார்த்து எல்லாருமாக பார்த்தனர். அதனால் அவர்கள் பாசுரங்களை வச்சிருந்து இந்த 3ங்கிறத பிரித்து நம்மாலே புரிந்து கொள்ளுவதற்கு முடியாது. அதனால தான் புலலோகாச்சாரியர் சாதித்தார், இவர்கள் எல்லாரும் ஒரு தட்டுன்னு வைத்து கொண்டால் சுவாமி மதுரகவி ஆழ்வார் அது தனி தட்டாக இருந்தார். நமகான்ங்கிற சப்தத்துக்கு ஆழ் பொருளாக மதுரகவி ஆழ்வார் இருந்தார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓம் நமோ நாராயணாயான்னு 3 பதங்கள், அதில் நடு பதம் நமஹா. நடு பதத்தினுடைய அர்த்தத்தில் பகவானுக்கு நான் அடிமை, அவர் திருவடிகளைத்தான் உபாயமாக ஏற்றுக்கணும், அத்தியந்த பரதந்திரனா இருக்கணும், நம்ம ரட்சித்து கொள்ளும் முயற்சி நம்மதல்ல அப்படின்னு நமஹாங்கிறது சொல்றது. அதுக்கப்புறம் இன்னும் போனால் அது பகவானோட மட்டும் நிறுத்த முடியாது, பாகவதர்களுக்கும் அடிமை, பாகவதர்களே உபாயம் அப்படிங்கிறத 2ஆம் பட்சத்தில் சொல்லும். இன்னும் தாண்டி போனால் ஆச்சாரியனுக்கு நான் அடிமை, ஆச்சாரியனுக்கு பரதந்திரன், அவர் திருவடிகளே உபாயம் அப்படிங்கிறதா நமஹாங்கிறதனுடைய ஆந்தரமான அர்த்தம். மந்திர பிரம்மணி மத்தியமேன நமசா பும்சஸ்வரூபங்கதிஹி கம்யம் சிக்ஷிதம் ஈக்ஷிதேன புரதா பశ్చాதபி ஸ்தானதா. இது பராசர பட்டர் அஷ்டஸ்லோகியில் சாதிக்கிறார். நல்ல நமஹான்னு சொல்லும்போதே ஆழ் பொருளா பார்த்தால் பகவானுக்கும் அவன் அடியாருக்கும் அந்த அடியார்களில் தலைவரான ஆச்சாரியனுக்குமே நான் பரதந்திரன், அவர் திருவடிகளே நமக்கு உபாயம்னு ஏற்றுக்கொள்வது. இந்த நிலையில மற்ற எல்லா ஆழ்வார்களும் இருந்தார்களானால் மறைந்திருந்தது, உள்ளத்திலே இருந்தாலும் வியக்தமாக இல்லாமல் மறைந்து விட்டது. காரணம் ஆச்சாரியனும் பகவானும் ஒன்னா போனது காரணம். அடியே ஏன் 2ஆம் தரம் அதை திருப்ப சொல்றேன்னால், ஆழ்வார்கள் காலத்தில் ஆச்சாரியாபிமானம் கிடையாது. ஆச்சாரியர்கள் காலத்தில் தங்களுக்கு முக்கியத்துவம் வேணும் என்பதற்காக இவர்கள் புதியதாக எழுதி வைத்து விட்டார்கள் அப்படின்னு புதுசா ஒரு வாதம் கிளம்பிடும். இப்ப கிளம்பல, ஆனா அது இப்படி அரசல் புரசலா காதுல விழுந்ததுன்னு வச்சுங்க. எனக்கு ஏற்கனவே சுவாமி தொட்டையாச்சாரியர் எழுந்துருள் இருந்த காலத்திலேயே அப்பைய தீட்சிதருக்கு அவருக்கும் வாதங்கள் வந்து, சந்நியாசி விக்கிரகத்துக்கு அலங்காரங்கள் எல்லாம் உண்டா கிடையாதா, பஞ்சசம்ஸ்காரங்கிறது ராமானுஜரை ஏற்படுத்திவிட்டதா, இதுக்கு முன்னால் உண்டா இல்லையா, ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லாம் முன்காலத்தில் உண்டா இல்லையா, இல்லை இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் மடத்தை ஸ்தாபித்து கொண்டு இது எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டாளா என்கிற கேள்வி எப்பவோ 16ஆம் நூற்றாண்டுல வந்தது. அது ஒன்றுத்துக்கும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சுவாமி தொட்டையாச்சாரியர் சமாதானம் சொல்லியிருக்கார். நம்ம எத்தையான ஒன்று சொல்ல போக அது வேற எப்படியோ கிளம்பிடலாமோ இல்லையோ. இதுக்கு சாட்சி உங்களுக்கு வேணுமோ இல்லையோ. பெருமான ஆச்சாரியனாக கொண்டார்கள்னு இருக்கானால் தேவு மத்தரியேன் குருகூர் நம்பின்னு மதுரகவி ஆழ்வார் பாடுறார். எனக்கு தெய்வம் வேறொன்னு தெரியாது, அவர் தான் குருகூர் நம்பி தான் எனக்கு தெய்வம். அப்ப ஆச்சாரியனை பிடித்து கொண்டு இவர் தெய்வம்னு சொல்லிட்ட மதுரகவி ஆழ்வார் பாசுரத்தின் ஞாபகம் வச்சுங்க. பெருமானை பிடித்து கொண்டு பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து பிரதம குருவாக வந்து எனக்கு உபதேசித்தார்னு ஆழ்வார் பெருமாளை பத்தி சொல்ற பாசுரத்தையும் வச்சுங்கோ. ஆழ்வார் பெருமானை பத்தி சொல்லச்சே ஆச்சாரியனா உபதேசித்தார்னு சொல்றார்.
மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பத்தி சொல்லச்சே இவர் தான் தெய்வம்னு சொல்லிட்டார். இந்த 2 பாசுரங்களையும் வச்சுட்டு தான் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்ப ஆழ்வார்களை பொறுத்த வரைக்கும் தெய்வமே ஆச்சாரியன், ஆச்சாரியனே தெய்வம் என்கிற அளவுக்கு அவர்கள் நின்னார்களா? அப்ப மதுரகவி ஆழ்வாருடைய பாசுரத்திலிருந்து தேவு மற்றறியேன், அவருடைய ஆச்சாரியனான நம்மாழ்வார் தான் அவருக்கு தெய்வம்னு தெரிஞ்சது. அதனால அவருடைய பாசுரத்தை வச்சுட்டு தான் எது சரமமான உபாயம் அப்படின்னு நிர்ணயிக்க முடியும். மற்ற பேர் பாசுரத்தை வச்சுட்டா எது பிரதம உபாயம்னு நிர்ணயிக்கலாம். மதுரகவி ஆழ்வார் பாசுரத்தை வச்சுட்டா எது சரம உபாயம்னு நிர்ணயிக்கலாம். அதனால் தானோ என்னமோ சுவாமியினுடைய அனுகிரகத்தாலே நமக்கு இன்னைக்கு சரமோபாய நிர்ணயம் மதுரகவி ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர தன்னிக்கே பிறந்திருக்கொல்லையோ. சித்திர மாசத்தில் சித்ரா நட்சத்திரத்திலே மதுரகவி ஆழ்வாருடைய திருவவதாரம் அவிதித விஷயாந்தர ஷட்டாரேகே உபனிஷதாம் உபகான மாத்திர போகா அபிஜ குணவசாத் ததேக சேஷி மதுரகவி ஹிருதயே மமாவிரஸ்து வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறஞ்சடகோபன் வன்குருகு ஏறு எங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுரகவியாரம்மை ஆழ்வார் அவரே அரண். இன்னும் ரொம்ப ஆச்சரியமான தனியன் ஸ்லோகங்கள். அதனாலே மதுரகவி ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடித்தான் சரமமான உபாயம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அங்கேயும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆழ்வார்னா அவர் காலம் 5000 வருஷத்துக்கு முன்னால், ஆனா ராமானுஜர் காலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்ப மதுரகவி ஆழ்வார் போய் ராமானுஜர் அவதரித்து சரமமான உபாயமா இருக்க போறாருன்னு தம் பாட்டில் சொல்லுவாரான்னு? அவர் தான் முன்னாடி இருந்தவராச்சே, ராமானுஜர் பின்னாடியாச்சேன்னால் இந்த புஸ்தகம் முழுக்க இப்ப நீங்க பார்க்க போறதே ஆழ்வார்கள் காலத்தில் ராமானுஜரை வருங்கால ஆச்சாரியனாக பவிஷ்யதாச்சாரியனாக தேர்ந்தெடுத்து அவர் விக்கிரகத்தையும் நம்மாழ்வார் காலத்திலேயே உருவாக்கி வைத்து கொண்டு அதையே விடாம ஆராதனம் பண்ணிட்டு வந்து இவர்தான் எப்போதைக்கும் சரமோபாயம் அப்படிங்கிறத ஆழ்வார்களே சொல்லிட்டு வந்திருக்கார்கள்னா புஸ்தகத்திலே பார்க்க போறோம். அதனாலே இப்ப எடுத்துன்ற விஷயத்துல சந்தேகமே வேண்டாம். ஆழ்வார்கள் காலத்திலிருந்தே சுவாமி ராமானுஜரே நமக்கு இறுதி ஆச்சாரியனாய் உபாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். பெருமானாலே தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்கிறார். ஏற்றுக்கிறதுனால் இது என்ன நாம வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறதானால் இல்லவே இல்லை. பகவான் தேர்ந்தெடுத்து எது நமக்கு நல்லதுன்னு பார்த்து நம்மிடத்தில் கொடுத்தது. ஏன்னா இது நம்மளா தேர்ந்தெடுத்தோம்னால் 5 வருஷத்துக்கு யாரானு நல்லதா தேர்ந்தெடுத்துன்னு இருக்கேன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கோமோ? நிச்சயமா இல்லை. எந்த முதல் மாசத்திலே சொல்லிடுவோம் தப்பு பண்ணிட்டோம்னுட்டு இப்படித்தான் 70 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல அர்த்தமே இல்லையே. அதனால பகவானா பார்த்து இன்னும் நல்லதுன்னு கொடுத்தா தான் நமக்கு நல்லது. அப்படி தேர்ந்தெடுத்து தான் ராமானுஜரை நமக்குன்னு கொடுத்திருக்கிறார். இனி சரமோபாய நிர்ணயம் கிரந்தம் என்னன்னு பார்க்கலாம். நாயனாராச்சான் பிள்ளையை பற்றின தனியன்களை விண்ணப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிரந்தத்துக்கு தொடக்க ஸ்லோகங்களாக பொதுவா பகவத் தியானம்னு சொல்லிடுவோம், ஆச்சாரிய தியானம்னு சொல்லுவோம். அதை போல தியான ஸ்லோகங்கள்னு 4 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இவரை பத்தின தனியன்கள் 2 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. 2த்துக்கும் அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் நூல் என்ன சொல்றது பார்ப்போம். ஸ்ருத்யர்த்த சார ஜனகம் ஸ்மிருதி பாலமித்ரம் பக்வோல்லசத் பகவத் அங்கிரி புராண பந்தும் ஞானாதிராஜம் அபயப்பிரத ராஜபுத்திரம் அஸ்மத்குரும் பரமகாருணிகம் நமாமி. அஸ்மத்குரும் நமாமி இது இப்ப சொல்லிட்டு இருக்கிறது நாயனாராச்சான் பிள்ளையை பற்றின தனியன். அவர் இப்போ நாயனாராச்சான் பிள்ளையைத்தான் அஸ்மத் குருன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். அவரை வணங்குகிறேன். ஸ்ருத்யர்த்த சார ஜனகம் வேத பொருள்களின் சாரத்தை கடைந்தெடுத்து கொடுப்பவராய். எப்படி பார்க்கடலை கடைந்து பகவான் அமுதம் கொடுத்தானோ அதப்போல் இந்த சுவாமி வேதம்ங்கிற கடலை கடைந்து சாரமான அமுதத்தை நமக்கு எடுத்து கொடுக்கிறார். ஸ்ருத்யர்த்த சார ஜனகம் ஸ்மிருதி பாலபித்வம் பக்வோல்லசத். ஸ்மிருதி பாலமித்திரன்னா சூரியன் அர்த்தம். ஸ்மிருதிங்கிற தாமரை மலருவதற்கு இளம் சூரியன் பால சூரியனை போலே இருப்பவராய். பகவத் அங்கிரி புராண பந்தும் பகவானுடைய திருவடி தாமரைகளுக்கு பழைய உறவுக்காரராய் இருப்பவராய். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு பாட்டோ இல்லையோ, அதுதான் இந்த இடத்துல புராண பந்துங்கிறார். நேர தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கு எப்படி இருப்பாருங்க, இங்க புராண பந்துன்னு இருக்கு. இனிமே யாரானு பழவடியேங்கிறதுக்கு சம்ஸ்கிருதம் சொல்லுன்னா புராண பந்துன்னு சொல்லிடுங்க. ஞானாதிராஜம் அபயப்பிரத ராஜ புத்திரம். ஞானாதிராஜம் ஸ்ரீயப்பதியினுடைய பழைய உறவினராய், ஞானங்களுக்கு பெரிய அரசராய். ஞானங்களுக்குள்ளேயே சிறந்த ஞானம் ஆச்சாரியாபிமானம். அப்ப ஞானத்தில் ராஜான்னு எதை சொல்லலாம்? ஆச்சாரிய விஷயமான ஞானத்தை சொல்லிடலாம்.
அதை தெரிஞ்சு இவர் புஸ்தகமே சாதிச்சிருக்காரு இல்லையா? அதனால ஞானங்களில் தலை சிறந்தவராய் ஞானாதிராஜம் அபயப்பிரத ராஜபுத்திரம். அபயப்பிரத ராஜர்னு பெரியவாச்சான் பிள்ளைக்கு திருநாமம். ஏனெனில் ராமாயணத்தில் இருக்கிற விபீஷண சரணாகதியை ரொம்ப பண்ணி விளக்கமா வியாக்கியானம் சாதித்தபடியால் அபயப்பிரத சாரம்னு வேதாந்த தேசிகன் சாதித்தார். அபயப்பிரத ராஜர்னு இந்த சுவாமிக்கு திருநாமம். இவர்கள் எல்லாருமே விபீஷண சரணாகதியை தலைமையில வச்சுக்கிறார். அவளு கொண்டாடி ராமனுடைய சரணாகத வத்சலனா இருக்கார், சரண்யனா இருக்கார், சர்வலோக சரண்யனா இருக்கார் அப்படிங்கிறது இதுலேருந்து வெளிப்படுத்தினாராம். அதனால் அபயப்பிரத ராஜர் விபீஷண சரணாகதி தனிஷ்லோக வியாக்கியானம் பண்ணின பெரியவாச்சான் பிள்ளை புத்திரம். அவருடைய திருக்குமாரராய் அஸ்மத் குரும் அடியேனுக்கு ஆச்சாரியனாக இருக்கும் பரமகாருணிகம் நமாமி. அதீத கிருபையால இந்த அர்த்தத்தை நமக்கு சொல்லியிருக்கார். இதுல ஒன்றும் சிரமமான அர்த்தமே கிடையாது. இப்போ வேதாந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், தத்துவார்த்தமா இருக்கும், ஒரே ரகசியமா இருக்கும். ஒரு எழுத்துக்குள்ள 10 அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இது தாத்வர்த்தமா, லிங்கமா, ரூபமா, ஒரு வம்பு இந்த புஸ்தகத்துல இல்லை. இப்போ அதெல்லாத்தையும் அடைய வம்புன்னு சொல்லலை, இருந்தாலும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையோ. ஆனால் அது ஒண்ணுமே இல்லை, நீரோட்டமா கதாபாகம். என்ன கதை நடந்திருக்கு அதை வச்சுன்னு பெருமாள் ராமானுஜர் தான் சரமோபாயம்னு எப்படி நிர்ணயம் பண்ணியிருக்கார், அதைத்தான் அவர் திரும்ப எடுத்துக்கிறார். அப்ப ஸ்ருத்தியர்த்த சாரஜனகம் ஸ்மிருதி பாலமித்ரம் பக்யோல்லசத் பகவதங்கிரி புராணபந்தும் ஞானாதிராஜம் அபயப்பிரத ராஜபுத்திரம் அஸ்மத்குரும் பரமகாருணிகம் நமாமி. அடுத்த ஸ்லோகம். அபயப்பிரத பாத தேசிகோத்பவம் குருமீடே நிஜமாதரேண சாகம் ய இஹ அகிலலோக ஜீவன ஆதரஹ சரமோபாய நிர்ணயஞ்சகார. சரமோபாய நிர்ணயத்தை நாயனாராச்சான் பிள்ளை செய்தாரா? அபயப்பிரத பாதர் என்னும் பெரியவாச்சான் பிள்ளை ஆகிற ஆச்சாரியனுடைய திருக்குமாரராய் அபயப்பிரத பாதர் பேருன்னு வச்சுக்கோ. அபயப்பிரத பாதர்னு பெரியவாச்சான் பிள்ளைக்கு திருநாமம். அவருடைய தேசிகோத்பவம், அவர் தான் ஆச்சாரியன். தேசிகன்கிறது ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனிடத்திலே பிறந்தவராய்னா திருக்குமாரராய் நிஜம் ஆதரேண சாகம் ய இஹ அகில ஜீவன அகிலலோக ஜீவனாதரா. எல்லா உலகத்தவரும் உய்வதற்காக சரமோபாய நிர்ணயம்ங்கிற புஸ்தகத்தை சாதித்தவராய் அப்படிப்பட்ட ஆச்சாரியனான நாயனாராச்சான் பிள்ளையினிடத்தில் பக்தியோடு வணங்குகிறேன். ய இஹ அகிலலோக ஜீவன ஆதரா சரமோபாய நிர்ணயஞ்சகார. சரமோபாய நிர்ணயம்ங்கிற கிரந்தத்தை இயற்றினாரோ அப்படிப்பட்ட குருவை நிஜம் ஆதரேண சாகம் ஈடே, நான் அவரை ஆசையோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்கிறது. இந்த 2 நாயனாராச்சான் பிள்ளையை பற்றினது. அவர் இந்த கிரந்தத்தை எழுதினார்ங்கிற பெருமை சொல்லுவதற்காக வந்தது. இனி அடுத்தது அந்த சுவாமியே சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான தியான ஸ்லோகங்கள். அபயப்பிரத பாதாக்கியம் அஸ்மத் தேசிகம் ஆசிரியே யத் பிரசாதாதகம் பக்ஷியே சரமோபாய நிர்ணயம். அபயப்பிரத பாதர் பெரியவாச்சான் பிள்ளை அப்படிங்கிற ஆச்சாரியனை வணங்குகிறேன். ஆக்கியன்னு சொன்னா என்று பெயரிடப்பட்ட, என்று வழங்கப்பட்ட, என்று புகழாக சொல்லப்பட்டான்னு அர்த்தம். அபயப்பிரத பாதாக்கியம் அஸ்மத் தேசிகம் அடியேனுக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளையை ஆசிரியே வணங்குகிறேன். யத் பிரசாதாத் யாருடைய அனுகிரகத்தாலே சரமோபாய நிர்ணயம் பக்ஷியே, சரமோபாய நிர்ணயம்ங்கிற இந்த கிரந்தத்தை நான் எழுதுகிறேனோ சொன்னேனோ அந்த பெரியவாச்சான் பிள்ளையை வணங்குகிறேன். அடுத்த ஸ்லோகம். அஸ்மத் ஜனக காருண்ய சுதா சந்துக்ஷித ஆத்மவான் கரோமி சரமோபாய நிர்ணயம் மத்பிதா யதா. நான் என் தந்தை எப்படி இதை சொன்னாரோ அப்படியே திரும்ப சொல்லுகிறேன். அவரை இந்த புஸ்தகத்தை எழுத சொல்லியிருந்தாலும் இதே மாதிரி தான் எழுதியிருப்பாராம். அவர் எப்படி எழுதியிருப்பாரோ அதே போல நான் எழுதியிருக்கேன். அவர் எத்தனையோ எழுதினார், 1-2 விட்டு போயிருக்கலாம், இல்லை அடியனுக்காக விட்டு வச்சுட்டு போயிருக்கலாம். அதனால அந்த விஷயத்தை அடியேன் சொல்லுகிறேன். அஸ்மது ஜனக அடியேனை பெற்றெடுத்த ஜனக காருண்ய சுதா சந்துக்ஷித ஆத்மவான். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய கருணைங்கிற சுதான அமிர்தம், அந்த அமிர்தத்தாலே நனைக்கப்பட்டு அதனால் இந்த ஆத்மா உஜ்ஜீவனம் அடைஞ்சிருக்கு, தளிர்த்திருக்கு. இப்ப பெரியவாச்சான் பிள்ளையினுடைய கருணை என்னும் அமுத வெள்ளத்திலே நனைக்கப்பட்டு அதனால் துளிர்த்து தளிர்த்து இருக்கும் ஆத்மா கொண்டவனான அடியேன் என்று தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறார். கரோமி, அப்ப அவருடைய அமிர்தத்தினாலேயே நான் இப்படி ஆயிருக்கேன்னால் அவர் எழுதுறா போல தானே நானும் எழுதுவேன். கரோமி சரமோபாய நிர்ணயம் மத்பிதா யதா. மத்பிதா எப்படி எழுதுவரோ எப்படி சொல்லியிருப்பாரோ அதே போல அடியேனும் எழுதுகிறேன்.
அஸ்மாத் உத்தாரகம் வந்தே யதிராஜம் ஜகத்குரும் யத் கிருபா பிரேரிதா குருமி சரமோபாய நிர்ணயம். பெரியவாச்சான் பிள்ளைய மட்டும் சொல்லிட்டு நிறுத்திவிட்டால் அப்ப இவருடைய உபகாரக ஆச்சாரியரை சொன்னார்னு ஆயிருக்கும். ஆனா அதுக்கு மேல உத்தாரக ஆச்சாரியரை சொல்ல வேண்டாமா? நம் ஆச்சாரியனை சொன்னால் அவருக்கு ஆச்சாரியன் பிராச்சாரியன்னு பேர், எல்லாருக்கும் ஆச்சாரியன் ராமானுஜர், அவருக்கு உத்தாரக ஆச்சாரியன்னு பேர். அதனால ராமானுஜரை வணங்கக்கூடிய ஸ்லோகம் அஸ்மத் உத்தாரகம் வந்தே. அஸ்மத் அடியனுக்கு, நம்மை போன்றவர்களுக்குன்னு வச்சுப்போம். அஸ்மத் உத்தாரகம், உத்தாரகராக இருக்கக்கூடிய யதிராஜம் ஜெகத்குரும், ஜகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய யதிராஜர், யதிகளுக்கு தலைவரான ராமானுஜரை வந்தே வணங்குகிறேன். இந்த ஸ்லோகத்துல 2 இருக்கு. ஜெகத்குரும் அஸ்மதுத்தாரகம் யதிராஜம். அஸ்மதுத்தாரகம்னா அடியேன மேல தூக்குறவர், ஜெகத்குருன்னா ஜகத்துக்கே நல்லது பண்றவர். இந்த 2மே இருக்க வேண்டியது முக்கியம். இப்ப நம்ம ஆச்சாரியன் நமக்கு மட்டும் நல்லது செய்கிறார்னால் மற்ற சிஷ்யால என்ன பண்ணுவா? எல்லாருக்கும் செய்வார், என்னை மட்டும் பார்க்க மாட்டார்னால் அப்ப நான் எங்க போறது? அதனால 2மே வேணுமோ இல்லையோ? அரங்கமாளி என்னாளின்னு பாட்டு இல்லையா? அதே போல இப்ப ஸ்ரீ ரங்கநாதா மமநாதான்னு சொன்னாரே, அதே போல 2 ஜெகத்குரும் அஸ்மதுத்தாரகம், ஜகத்தையும் உத்தாரணம் பண்றார், உத்தரணம் பண்ணுகிறார், நம்மையும் உத்தரணம் செய்கிறார். யதிராஜம் சந்நியாசிகளுக்கு தலைவராய், யத் கிருபா பிரேரிதா குருமி சரமோபாய நிர்ணயம், எந்த ராமானுஜருடைய கருணையாலே தூண்டப்பட்டவராய் அடியேன் சரமோபாய நிர்ணயத்தை குர்மி செய்கிறேனோ அப்படிப்பட்ட ராமானுஜரை வணங்குகிறேன். கடைசி ஸ்லோகம் பூர்வ அபர குருக்தைச்ச ஸ்வப்ன விருத்தைஹி யதீஷபாக் கிரியதே அத்ய மயா சம்யக் சரமோபாய நிர்ணய. இப்போது அடியேன் இந்த சரமோபாய நிர்ணயம் நூலை இயற்றுகிறேன். எதை வைத்துக்கொண்டு? ஏதோ செய்தி வேண்டாமா, இதுதான் ஆதாரமான செய்தி, இந்த செய்தியை வச்சுன்னு நான் இதை இயற்றுறேன்னு சொல்லணும்னால் பூர்வ அபர குருக்தைச்ச, ராமானுஜருக்கு முன்னாடி இருந்த குருக்கள் பூர்வ குருக்கள், ராமானுஜருக்கு பின்னாடி வாழ்ந்த குருக்கள் அபர குருக்கள். அப்ப பூர்வ அபர குரு உக்தி அவர்களுடைய ஸ்ரீசூக்திகள். பூர்வ அபர குருக்கள் என்னென்ன சொல்லியிருப்பார்களோ அதை கொண்டு, அதை ஆதாரமா கொண்டு, சொப்ன விருத்தை அவரவர்கள் சொப்பனத்துல கண்டு கண்டு பெருமானும் ஆழ்வார்களும் பல விஷயங்களை உணர்த்திருக்கா. அந்த சொப்ன விற்த்தாந்தங்களாலும் 2 தான் ஆதாரம் இந்த புஸ்தகத்துக்கு. 1 அவர்களுடைய உபதேசங்கள், 2 அவர்கள் பார்த்து நம்மோட பகிர்ந்துருக்கிற சொப்பனங்கள். இந்த 2ஐயும் கொண்டு கிரியதே அத்ய, என்னால் இந்த சரமோபாய நிர்ணயம் செய்யப்படுகிறது. என்னன்னுட்டு சரமோபாய நிர்ணயா யதீஷபாத், சரமமான உபாயம் யதீஷரான ராமானுஜரிடத்திலேயே பொருந்தும் என்னும் அர்த்தம் அடியேனால் இந்த நூலில் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நூலை இயற்றினேன்னு மட்டும் அவர் சொல்லல, இந்த நூல்ல என்ன பண்ண முயற்சி பண்ணிருக்கேன்? யதீஷரான ராமானுஜரே சரமமான உபாயம் என்பது பொருந்தும். பொருந்தணுமே. ஒரு விஷயம் நான் கூட தான் சொல்லலாம், இப்போ உலகத்தை எல்லாம் நான் தான் படைக்கிறேன் சொல்லிட்டு புஸ்தகம் எழுதி முடிச்சுடலாம். ஆனால் அது பொருந்தணும் இல்லையோ? பகவான் உலகை படைக்கவில்லை, தாராளமா அவர்களும் புஸ்தகம் எழுதிவிடலாம், ஆனா பொருந்தணும் இல்லையோ? அப்ப இது எப்படி பொருத்தம்ங்கிறதான் இந்த நூல்ல சொல்லியிருக்கேன். பூர்வ அபர குருக்தைச்ச ஸ்வப்ன விருத்தைஹி யதீஷபாக் கிரியதேத்ய மயா சம்யக் சரமோபாய நிர்ணய. இன்று சரமோபாய நிர்ணயம் நன்றாக என்னால் செய்யப்படுகிறது. அத்தோட ஸ்லோகங்கள் முடிந்தது. இனிமேல் ரொம்ப ஆச்சரியமான வச்சன நடை, கத்தியம் பத்தியம்னு 2 சொல்றோம். உரைநடை செய்யுள்னு தமிழ்ல சொல்ற மாதிரி இது உரைநடை. நிறைய குரு பரம்பரா பிரபாவம் முழுக்க உரைநடை தான். எல்லாமே கத்தியம், பத்தியம் இல்லை. நடுநடுவில் அப்படி ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இல்லை வேற வேதாந்த ஸ்ரீசுக்திகள்லாம் எடுத்திருக்கார். பார்ப்போம். உடையவருக்கு முன்புள்ள முதலிகளுடையவும் பின்புள்ள முதலிகளுடையவும் திவ்ய சூக்திகளாலும் அத்தியுதமான சொப்ன விற்த்தாந்தங்களாலும் சரமோபாயமானது உடையவரிடத்திலே பூர்ணயமாக நிர்ணயிக்கப்படுகையாலே இதுக்கு சரமோபாய நிர்ணயம்னு திருநாமமாயிற்று. இந்த நூலுக்கு சரம உபாய நிர்ணயம்னு ஏன் பேர் வந்தது? ஏனால் உடையவருக்கு முன்னாடி இருக்கிறவா பின்னாடி இருக்கிறவா சொல்லியிருக்கிறத பார்த்தாலும், சொப்ன விற்த்தாந்தத்தினால ஸ்தாபிக்கப்பட்டதை பார்த்தாலும் உடையவர் தான் சரமமான உபாயம் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதனால தான் புஸ்தகத்துக்கு இப்படி பேர் வந்தது. திரும்ப வாசி சொல்றேன். உடையவருக்கு முன்புள்ள முதலிகள், முதலின ஆச்சாரியர்கள், உடையவருக்கு முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்களும் பின்புள்ள முதலிகளுடையவும் திவ்ய சூக்திகளாலும் அவர்கள் அருளி செய்திருக்கிற வார்த்தைகளாலும்
அத்தியுதமான ஸ்வப்ன விற்த்தாந்தங்களாலும் நினைப்பதற்கே வியக்கத்தக்க ஆச்சரியமான ஸ்வப்னங்களாலும் சரமோபாயமானது இறுதியான உபாயம் ராமானுஜர் திருவடிகளே. சரம உபாயமானது உடையவரிடத்திலே பூரணமாக நிர்ணயிக்கப்படுகையால், உடையவரிடத்துல பூரணமா நிர்ணயிக்கப்படுகிறதுனால் அப்ப மற்ற பேரிடத்துல கொஞ்சமான நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பல பேரிடத்திலே உபாயத்துவம் வரும். ஏன்னா அவரவர்களுக்கு அவரவர் ஆச்சாரியன் உபாயம்தான், சந்தேகம் இல்லை. ஆனா அந்த உபாயம் இவரிடத்துல மட்டும்னு பூரணமா வச்சுட வேண்டாம். அங்கிருந்து போய் உத்தாரக ஆச்சாரியனா ராமானுஜரிடத்துல தான் பூரணமாக அது பொருந்துகிறதுன்னு சொல்ல வருகிறார். பூரணமாக நிர்ணயிக்கப்படுகையாலே இதுக்கு சரமோபாய நிர்ணயம் என்று திருநாமம் ஆயிற்று. அதனாலதான் இது இறுதியான உபாயம். முதலிகள் தம் தாம் ஆச்சாரியர் பக்களிலே சாட்சாத்து ஆச்சாரியத்துவத்தை அறுதியிட்டு அவ்வவர்களுடைய அபிமானமே உத்தாரகம் என்று சரமோபாயத்தை அறுதியிட்டிருந்தார்களே ஆகிலும், இப்ப அவர் ஒவ்வொன்னா நமக்கு அப்படி வாழ்ந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டு நம்ம ஆச்சாரியர்களிடத்துல பிரதிபத்தியோடு இருக்கிறச்சே என்னென்ன அப்படி கொஞ்சம் சந்தேகம் வந்துவிடலாமோ அந்த சந்தேகத்தெல்லாம் அவரே கிளப்பிட்டார். இப்போ கிளப்பி அதுக்கெல்லாம் சந்தேகமே படாதீங்கோ, இதுதான் சமாதானம் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வருகிறார். ஏன்னா இந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு தனி சிறப்பு. மற்ற எங்கிலுமே இப்படி உத்தாரக ஆச்சாரியர் உபகாரக ஆச்சாரியர் உபகாரக ஆச்சாரிய இடத்துல சமாசனம் பண்ணிக்கிறோம், அவர் கொண்டு போய் ஒருத்தரிடத்துல சேர்ப்பார். அந்த ஒருத்தரான ராமானுஜருக்கு பெருமானுடைய நியமனம் இருக்கு, உடையவர்னுட்டு நீர் உபயவிபூதிக்கு நாயகர், நீர் கொடுத்து மோட்சத்துக்கு அனுப்பலாம்னு இப்படி சொன்ன இந்த ஒரு 6-7 விஷயங்கள் சேர்த்தெல்லாம் எந்த சம்பிரதாயத்திலுமே இல்லை. அது இந்த சீவையிட்டவ சம்பிரதாயத்துல குரு பரம்பரையில தான் காணப்படுகிறது. அப்படின்னு இருக்கிறதுனாலே மற்ற பேர் கேள்வி கேட்கறதுனால இருக்கலாம், நமக்கே இப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்க முடியும், அதனாலே இருக்கலாம். இதனால சில சந்தேகங்கள் வந்துடும். அந்த சந்தேகத்தை நாமே கிளப்பிண்டு சமாதானம் சொல்லிடுவோம் என்று கொண்டிருக்கிறார். இதுல ஒரு குறிப்பு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சிவஜன்மூர்ணத்தில் ஆச்சாரியாபிமானம்னு எத்தனை இடத்துல எழுதியிருக்கார், எத்தனை இடத்தில் அவரவர்கள் திவ்யதேசத்துக்கு போய் கைங்கிரமணம்னு எழுதுறார், எத்தனை இடத்தில் ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள்னு எழுதுறார். இத்தனை இடத்துல எழுதினவர் ஆழ்வார்கள்னு சொன்னா தலைவர் நம்மாழ்வார் தானே, அப்ப நம்மாழ்வார் இடத்துல பிரதிபத்தியோடு இருங்கோ. ஆச்சாரியன்னு சொன்னா ராமானுஜர் தானே, அப்ப ராமானுஜ அபிமானமே உத்தாரகம்னு சொல்லாமல் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு எழுதுறார். திவ்யதேசம்னு சொன்னா ஸ்ரீரங்கம் திருநாராயணபுரம்னு உடையவர் எழுதினாரா, அப்ப நீங்கள்லாம் வந்து அங்க கைங்கிரம் பண்ணுங்கோன்னு சொல்லலாம் இல்லையோ. ஆனா சர்வ ஜாகிரதையா பிளலோகாச்சாரியர் இந்த 3 பத்தி சொல்லும் போதும் ஆச்சாரியன்னு தான் சொல்லுவார், திவ்யதேசன்னு தான் சொல்லுவாரே தவிர தப்பித்தவரி ராமானுஜாச்சாரியர்னுட்டோ நம்மாழ்வார்னுட்டோ ஸ்ரீரங்கந்தான்னுட்டோ சொல்லவே மாட்டார். ரொம்ப ஜாகிரதையா இருந்திருக்கார். ஏன் அந்த ஜாகிரதைன்னு பார்க்கணும். மற்ற எந்த ஆச்சாரியனும் அவ்வளவு ஜாகிரதையா இருக்கல. அவரவர்கள் ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கம்னு சொல்லிடுவார். ஆனா இவர் மட்டும் அப்படியே சொல்லி அதுக்கு வேணும்னு மணாளர்கள் வியாக்கியானம் பண்ணச்சே இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னு வரும். பகவான் எப்படி இருக்காருங்கிறத வைத்த அஞ்சல் என்ன கையும் கவித்த முடியும் முகமும் ஒருவரும் ஆசன பத்மத்தில் அழுத்தின திருவடிகள்னு மூக்ஷப்படியில வருது. அப்ப அது நேரம் நம்பெருமாளை சேவிச்சுட்டே பிளலோகாச்சாரியர் எழுதியிருக்கலாம். ஆனா இது ஸ்ரீரங்கத்தை அழகிய மணவாளன்னு அவர் சொல்ல மாட்டார். சரி, இது அவர் அதை நினைச்சுட்டு தான் சொல்லியிருக்காருன்னு மணவாள மாமனிகளான்னு எழுதணும் இல்லையோ. அதுக்கு நம்பெருமாள்னு சொல்லச்சே மணவாள மாமனிகளை எழுதி அதுக்கு அரும்பதத்துல பார்த்தால் அவரவர்க்கு நம்பெருமாள் நம்பெருமாள்னுட்டார். அப்படின்னா இப்ப திருக்கண்ணமங்கக்காரரா இருந்தா நம்பெருமாள் பத்தராவி பெருமாள், திருக்கண்ணபுரத்துக்காரரா இருந்தா நம்பெருமாள் சௌரி பெருமாள், நாகப்பட்டினத்துக்காரரா இருந்தா நம்பெருமாள் சௌந்தரராஜ பெருமாள் என்னதான் இவர் வச்சுருக்கார். ஏனால் ஒருவேளை ஒருத்தருங்கிறத சொல்லிட்டோம்னால் மக்கள் அத்தனை பேர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாளே. எப்படி எல்லாரும் ஒரே இடத்துல இருந்துட முடியுமா? ஒரே கோவில்ல போய் ஒரே கைங்கரியம் பண்ண முடியுமா? அப்ப ஆழ்வார்கள் இத்தனை திவ்யதேசத்தை பாடினதுக்கு அர்த்தமே இல்லாத படும் இல்லையோ. அதனாலதான் சர்வ ஜாகிரதையா ஆச்சாரியாபிமானம்னு சொல்றார், திவ்யதேச கைங்கரியம்னு சொல்லிக்கிறார், ஆழ்வார்கள் நமக்கு வழிகாட்டிகள்னு சொல்லி விட்டுட்டாரே தவிர இன்னார்னு சொல்லாம இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபம் அந்த பேரை சொல்லாம இருக்கிறது. ஏன்னா நம்ம ஒன்றும் பெருசா அப்படியே அவர்களோட ஒட்டி உறவாடிண்டெல்லாம் இருக்கல இப்போ. ஆனா பிளலோகாச்சாரியரை போல ஆச்சாரியர்கள் ராமானுஜரை பத்தி அனைத்து உண்மைகளும் தெரிந்தவர்கள். ஆனா வாய்க்கட்டுப்பாட்டோட அந்த தனிப்பேரை சொல்லிடக்கூடாது. சொன்னால் அடுத்து 1000 வருஷம் கழிச்சு வர்றவன் இதை ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டான், குழப்பிடுவாங்கிறதுக்காக ஜாகிரதை ஆச்சாரியன்னு பொதுவா எழுதணும்னால் கம்பி மேல முள்ளு கத்தி மேல நடக்கிறாப்புல நடந்திருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எத்தையோ பிடிச்சிட்டு இப்போ ஓஹோ எந்த ஊரும் கிடையாதா எந்த கோவிலும் கிடையாதான்னு ஆரம்பிச்சிருவோம்.
எந்த தெருவு இருக்கிற கோவிலுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் உண்டு. அங்கேக்கு 100 பேர் வரா, 1000 பேர் வரா. எந்த ஆச்சாரியனா இருந்தாலும் அது 74 சிம்மாசனாதிபதியில இருந்தா நாம் பற்றித்தான் தீர வேண்டும் என்கிற அளவுக்கு இதை கொண்டு விடணும்னால் அந்த ஒரு 4-5 வார்த்தையில ஜாகிரதையா இருந்தது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை கொஞ்சம் சரி, அந்த வார்த்தை எப்ப தடுமாறும்? உடையவரிடத்தில் இருக்கிற அபிமானத்தினால தடுமாறி இருக்கலாம், வேற எதுனாலையும் அவர் தடுமாற போறதில்லை. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय